அவங்க சொன்னது அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த விசிட் பியோர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை. பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதில் சில பேர் மேஸ்திரியாக வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட்டு செங்கலோட வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை இனிமே தான் கவனிக்கணுமா அதை பற்றி அப்படின்னு. அதோடு இல்லாமல் கலெக்டர் ஐயாவையும் கேட்டேன், உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பற்றி அப்போ அங்கே அவருக்கு செய்தி இல்லைனாலும் இப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்போ சொல்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பற்றி.